வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த சினிமா பைத்தியங்கள்னு பல பேர் இருப்பாங்களே, வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் கூட மேபி இருக்கலாம். நீங்களாம் திருந்த வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அதுக்கான கண்டென்ட் தான் இன்னைக்கு. இந்த அருந்ததின்ற படம் இருக்குல்ல, அதில் அனுஷ்காவோட கேரக்டரை பார்த்து ஒரு பயபுள்ள பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அந்த கேரக்டரை நிஜ வாழ்க்கையாக வாழ்ந்த எப்படி இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணி தற்கொலை பண்ணியிருக்காப்புல. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க மாடியிலேருந்து கீழே விழும். விழுந்ததுக்கப்புறம் இறந்தும் போயிடும். அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா, ஏங்க இது போல் பையன் பண்ணான்னு கேட்டால், இல்லைங்க அவள் இது போல் ஒரு சீரியலை பயங்கரமாக விரும்பி பார்ப்பான், சூப்பர்மேன் சீரியல்லாம். அந்த சீரியலில் வர சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்காங்களே, அவங்க தன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இது போல் பண்ணிட்டான்னு கதறி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க இது போல் கொடுமை இருக்கும். சீரியல் சார்ந்த அடிக்ஷன் வேறு, சினிமா சார்ந்த அடிக்ஷன் இதை விட உச்சமாக இருக்கும். இப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இந்தியாவில் அரங்கேறி இருக்குது. அதுவும் நம்மளோட அண்டை மாநிலமாக இருக்குது கர்நாடகா, அங்கே அரங்கேறி இருக்குது. உச்சகட்ட மூட நம்பிக்கைங்க. இந்த மறுபிறவி சார்ந்த பல விஷயங்கள் இருக்குல்ல, இதை ஒரு படத்துலேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணதே நம்மளும் பண்ணால் இதேமாரி வரும்ன்ட்டு அப்படியே நிஜ வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்க்ரீனில் இருக்கவர் பேர் ரேணுகா பிரசாத். 22 வயசு பையங்க, கர்நாடகா சேர்ந்தவர். இவர் எஸ்எஸ்எல்சி தேர்வில் ஸ்கூல் டாப்பர். அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில். சரி, மேல் படிப்புக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபேமிலி அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து அப்படியே பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு மாறுறாங்க. இந்த பையனோட படிப்புக்காக மட்டுமே. ஸோ இந்த பையன் தான் அந்த குடும்பத்தோட முதுகெலும்பே. 22 வயசில் இந்த குடும்பம் நடக்குது. போக சொல்கிறேன். இந்த பையனுக்கு என்ன ஒரு அடிக்ஷன்னா, சினிமா படங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தாலும் அது சினிமா கூட மட்டும்தான் கழிக்கணும்னு ரேணுகா பிரசாத் நினச்சிக்கிட்டே இருப்பாராம். இதனோட தாக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூசி ஃபர்ஸ்ட் இயரை முடித்த கையோடு படிப்பையே விட்டுட்டார். முழுக்க சினிமா பார்க்குறத மட்டும் தன்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாரு. இதில் இன்னொரு முக்கியமான பழக்கத்தை பற்றி சொல்லணும். ஒரு படம் சார்ந்த கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, இதை தனக்குள்ளே அப்படியே ஏற்றுக்கிட்டு சில நாட்கள் வரைக்கும் அந்த கேரக்டராக வாழ்வாராம். இந்தளவு சினிமா அடிக்ஷனை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ட்ராப் அவுட்டு, படிப்பு சுத்தமாக அந்த பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. நல்லா படிக்கிற பையன், டாப்பராக இருந்த பையன், ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா நோக்கி தான் தன்னோட வாழ்க்கையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கிரியேட்டராக இல்லை, ஒரு ரசிகராக. இந்த ரீசெண்டாக வேல்யூ இல்லை, ஒரு இடத்துல நிறையா இருக்கிறதில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல, ஒரு இடமா மாறி போயிட்டு இந்த தியேட்டர்கள் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தியேட்டராக படம் பார்த்தது பார்த்தாதுன்னு வீட்டில் ஒரு படத்தை போட்டு திரும்ப பார்த்துருக்காரு. அது வேற எந்த படமும் இல்லை, அருந்ததி. இந்த அருந்ததி படத்தை 20 முறைக்கு மேலே பார்த்துருக்காராங்க. இந்த விஷயத்தை அந்த பையனோட பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தில் அப்படி என்ன இருக்குன்னே தெரியலங்க. அவன் வீட்டில் தொடர்ந்து இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். அதில் ஒவ்வொரு கேரக்டரும் பண்ணுற விஷயங்களை அவன் வீட்டில் உட்காந்தபடி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்போவே ஏதாவது தடுத்துருந்தாங்கன்னா உயிர் போயிருக்காது. அந்த உயிர் இப்போ போயிருக்கு. இல்லை, யாரை குத்தம் சொல்கிறது? இந்த அருந்ததி படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அனுஷ்கா கேரக்டர் இருக்காங்களே, அருந்ததி கேரக்டர், இவங்க தலையில் தேங்காய்கள் ஃபுல்லாக உடைச்சி அதன் மூலமாக அவங்க உயிரிழந்து மறுபிறவி எடுத்து அந்த வில்லனை பழி வாங்குற மாதிரி அந்த கதை போகும். இந்த நாட்டை அந்த பையன் அப்படியே மனசில் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு இருக்காரு. என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஓகே நாம் விருப்பப்பட்டு இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபிறவி எடுப்போம். அப்போ எல்லா ஞாபகங்களும் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் அனுஷ்காவுக்கு இந்த ஞாபகங்கள்லாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, முன்ஜன்ம ஞாபகங்கள்லாம். இது தனக்கும் வரும்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த நாட்டை அப்படி நிஜமாக அப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட விஷயத்துக்கு அனுஷ்கா அவர்கள் அந்த கேரக்டரை முன்னுதாரணமாக எடுத்துருக்காரு பார்த்தீங்களா? பிரசாத் என்ன பண்ணுறாப்புல, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு ஓடுறாருங்க. அங்கே போனவர் 20 லிட்டர் அளவுக்கு பெட்ரோலை வாங்குறாரு. அதில் 19 லிட்டரை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு 1 லிட்டரை தன் கையோடவே கொண்டு போகிறாரு. கொண்டு போனவர், நானும் அந்த படத்தில் வந்த அருந்ததி மாதிரி மறுபிறவி எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த 1 லிட்டர் பெட்ரோலை உடம்பு ஃபுல்லாக ஊற்ற ஆரம்பிச்சிருக்காராம். இது கூடவே அல்டிமேட்டாக கொளுத்திக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. படத்தில் வந்த ஒரு காட்சியை எடுத்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் முடிவு இதான்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக தகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்காருங்க பிரசாத் அவர்கள். இந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் அவர் பாடி ஃபுல்லாக பர்ன் ஆகிட்டு இருக்கு. 60% வரைக்கும். இந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே மேலே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைச்சிட்டு அவர் அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின நேரத்தில் இந்த பெங்களூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு ஓடுறாங்க. வழி நெடுங்கிற அந்த பையன் முணந்துக்கிட்டே இருந்திருக்காப்லையா. இந்த படத்தில் அந்த கேரக்டர் பேசின வசனங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இதை சார்ந்த முணுமுணுப்பு அந்த பையன்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு ஃபுல்லாக. இந்த எரிஞ்சு போயிருக்க பையன் கூட வேறு யார் இருக்காங்களோ இல்லையோ, அந்த பையனோட அப்பா சித்தாப்பா அப்படின்ற ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா கண்ணு முன்னாடியே பையன் சாக கிடக்கிறான். அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காருங்க. அந்த நேரத்தில் கூட
எனக்கு முக்தி கொடுங்கப்பா, எனக்கு முக்தி கொடுங்கப்பான்னு திரும்ப 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 கேட்டிருக்கான். எந்த அளவு தாக்கத்தை அவனுங்கள உளவியல் ரீதியாக அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா? படத்தை குறை சொல்லலை, ஆனால் நடந்திருக்க விஷயத்தை பாருங்கள். அந்த அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காப்புல, இதுக்காக தான் அருந்ததி படத்தை உன்னை பார்க்காதான்னு சொன்னேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்கல, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1 தடவை 2 தடவைனா பரவாயில்ல, 20 தடவைக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்க, நீ பைத்தியமாவன்னு தெரியும் எனக்குன்னு அவர் அந்த இடத்துல இந்த அளவு பேசியிருக்காரு. நான் உனக்கு எப்படி முக்தி கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியவும் சித்தாப்பா அவர்கள் அவரோட பையன்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோவாக பதிவாகி இருக்கு. அது சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பையன் செத்தே போயிட்டாங்க, காப்பாற்ற முடியல. ஒரு படத்தை பார்க்க ஆரம்பித்து கடைசியில் அதில் ஒரு விஷயத்த தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமா கனவாக நினச்சிக்கிட்டு அந்த ரியலாக மாற்ற போயிட்டு ஒரு உயிரே போயிருக்கு. இப்போ ஏற்பட்ட உயிர் வேறு எதுவும் இல்லை, பிரசாந்த் அவர்கள் கர்நாடகா சேர்ந்தவர் இருக்கார், அவரை பற்றி தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. நிறைய தடவை இது போல் சீரியல்ஸை பார்த்தோம், சினிமாவை பார்த்தோம், உயிர் எடுக்கிறது அதிகரிச்சு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் உச்சகட்ட மூட நம்பிக்கை. இந்த நேரத்தில் அந்த போலீஸார் என்ன பண்ணுறாங்க, வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிற விஷயத்தை கேட்குறப்ப உங்களுக்கே பல சந்தேகங்கள் எழும்பும். அப்போ போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் வரும். அதனால தான் இப்போ ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனை பெருசாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மா மறுபிறவி இதை பற்றிலாம் நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்களா உலகம் முழுக்கவே, அவங்க பல வருஷமாக ஆய்வு பண்ணாலும் கூட இந்த 2 விஷயங்களை பற்றி தெளிவான நிலைப்பாடுக்கு அவங்களே வர முடியல. ஏன்னா ஆன்மான்றது ஃபுல்லாக மூளையாக இருக்கா, இல்லைனா ஒருத்தவங்க உடம்புல ஆன்மா இறங்குச்சுன்னு சொன்னாங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது? மூளை தான் ஞாபகம் வச்சுக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி ஆன்மா இறங்கினா அவங்க எல்லாமே ஞாபகம் வச்சு பண்ணுறாங்க. அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே தியரியாக மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஆதாரம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. மறுபிறவி ரீஇன்கர்னேஷனும் அதே தான் கிட்டத்தட்ட. இந்த 2 விஷயத்துக்கும் இப்போ இருக்க அறிவியல் உலகத்தில் பதிலே கிடைக்கல. ஆனால் படத்தில் ஏதோ காமிக்கிறான்னு சொல்லிட்டு அதை அப்படியே நிஜத்தில் அப்ளை பண்ணால் இது மாதிரி தான் பிரசாந்துக்கு ஏற்பட்டிருக்கு, அதே நிலைமை தான் ஏற்படும். இந்த ஆன்மா மறுபிறவி இதெல்லாம் சார்ந்து ஒரு சில ஆய்வுகளை கண்டென்ட் பேஸை நம்ம பண்ணியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்காச்சும் விழிப்புணர்வு அடைவீங்க. பார்த்துருவாங்க. 21 கிராம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக சோவல் ரிசர்ச்சில் ஈடுபடவே மாட்டாங்க. அவ்வளோ பெரிய மிக பிரதானமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுங்க. இதை அமெரிக்காவை சேர்ந்த பிரபல இயற்பியலாளர் டாக்டர் டங்கன் மேக்டூகல் இவர் தான் முன்னெடுத்திருந்தார். எதுக்காக இது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 காசநோய் நோயாளிகள், ஒரு நீரிழிவு நோயாளி அண்ட் ஒரு நோயாளிக்கு என்ன உடம்புல பிரச்சனை இப்போ வரைக்கும் தகவல் இல்லை. இந்த 6 நோயாளிகளை ஒன்று திரட்டி மரண படுக்கையில் இந்த 6 பேரையும் படுக்க வைக்கிறாருங்க. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற எடை இயந்திரம் இருக்குல்ல, அதை பொறுத்தி இருந்தாங்க. இவர் கூட டாக்டர் கூட ஒரு உதவியாளர்னு சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்துட்டு போனாங்க. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஆன்மாவுக்கு எடை இருக்கா, நம்ம உடம்புல இருக்க ஆன்மாவுக்கு எவ்வளோ வரைக்கும் எடை இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதா. இந்த 6 நோயாளிகளில் ஒரு நோயாளி இறந்த பிறகு அவரோட உடம்பு எடையை இழந்துச்சு. அந்த எடை முள்ளு லைட்டாக நகர்ந்துச்சுங்க. ஒரு சில நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு பிறகு எடை இழப்பு ஏற்பட்டுச்சு. அதில் சிலருக்கு சில நிமிஷங்களுக்கு பிறகு எடை கூடிச்சு. இவர் என்ன எதிர்பார்த்தோ அதுக்கு உல்டாவாக நடந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே ஒரு நாளாக கடந்து போய்கிட்டே இருக்கு. கரெக்டாக 1907 வருஷம் டாக்டர் டங்கன் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா உலகத்துக்கு அறிவிச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து ஆன்மா வெளியே போகுது அப்படின்னா அந்த உடம்பு 21 கிராம் வரைக்கும் எடையை இழக்கிறதா சொல்லியிருந்தாருங்க. இது அந்த காலகட்டங்களில் பல பேர் ஏற்றுக்க விரும்பலை. பல பேர் டங்கனை விமர்சிக்க தான் செஞ்சாங்க. இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இருக்குல்ல, இந்த பத்திரிகையில் தான் டங்கரோட இந்த ரிசர்ச் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கட்டுரைகளாக வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு பத்திரிகை மட்டும் கிடையாது, ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் ஃபிசிக்கல் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் ஜேர்னலாக இருக்குது பாருங்க, அமெரிக்கன் மெடிசன், இது எல்லாத்துலேயுமே டங்கனோட ஆய்வு முடிவுகள் அப்படியே அப்பட்டமாக பட்டவர்த்தனமான உண்மைகளை ஏந்திர மாதிரி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சு. மிகப்பெரிய விவாத பொருளாக இது மாறுச்சுங்க அந்த காலகட்டங்களில். ஆன்மாக்கள் சம்பந்தமான ரிசர்ச்சில் இதுதான் மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னு கூட அப்போதைய பல விஞ்ஞானிகள் ஈகோவை கூட விட்டு தள்ளி டங்கனை புகழ ஆரம்பிச்சாங்க. இதில் டங்கனுக்கு சந்தோஷம் பிறந்துருச்சு. ஓகே, மொதல் ரிசர்ச் கையில் எடுத்தோம், எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க, நம்ம பண்ணது இது உருப்படான விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க, நம்ம அடுத்து இன்னும் இதை மேலதிகமாக செய்யலாம்னு சொல்லிட்டு விலங்குகள் இருக்குல்ல, விலங்குகளோட உடம்புல ஆன்மாவுக்கு எந்த அளவு எடை இருக்கு இதை கண்டுபிடிக்கலான்னு விபரீதமான ஒரு ஆய்வை எடுத்துட்டு போறாருங்க. இதுக்காக என்ன பண்றாரு, 15 உயிரோடு இருக்க நாய்களை அவர் ஆய்வகத்துக்கு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு மனுஷங்களுக்கு சோதனை பண்ணியிருந்தாரு பாருங்க, ஆன்மா எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே சோதனையை இந்த நாய்கள் மேல அவர் பிரயோகப்படுத்தினாரு. இதுல என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாய் இறந்ததுக்கு பிறகும் அதோட உடல்ல எடை இழக்கவே இல்லை. விலங்குகளுக்கு ஆன்மா இல்லை, மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு அப்படின்னு டாக்டர் டங்கன் மேக்டூகல் ரொம்ப தெளிவான ஒரு ஆய்வு முடிவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக திரும்ப மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஆன்மான்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி இந்த நாய்கள்லாம் கரெக்டாக இயங்க முடியுது?
வெறும் சவமாக தானே இருக்கணும். ஸோ உங்களோட ஆய்வே ரொம்ப ரொம்ப தப்பான ஆய்வுன்னு எல்லாருமே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஆய்வாளர்களோட விமர்சனத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்டஸ் பி கிளார்க். இவர் உலக புகழ்பெற்ற ஃபிசிஷியனுங்க. இவர் என்ன சொன்னார்னா, மனுஷன் இறந்த பிறகு ரத்தத்தை நுரையீரல் குளிர்விக்காததால உடல் வெப்பநிலை திடீர்னு உயருது. இதுக்கு பிறகு வியர்வை அதிகரித்ததால தான் 21 கிராம் எடை குறைஞ்சிது. நாய்களுக்கு வியர்வை சுரப்பிகள் இல்லை அப்படின்றதால எடை இழப்பு அப்படின்றது ஏற்படலன்னு இவர் சொல்லியிருந்தாரு. இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு டாக்டர் டங்கனோட முந்தைய ஆய்வு முடிவுகளை கையில் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த விவாதம் பற்றின ஒவ்வொரு அப்டேட் தகவல்களும் ஒவ்வொரு பத்திரிகைகளையும் பிரசுரிக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. 1 வருஷம் வரைக்கும் விவாதம் போதுன்னு அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. டங்கனோட ஆய்வுக்கு எதிராக இவர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல விஞ்ஞானிகள் தங்களோட விமர்சனங்களை முன் வச்சாங்க. இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்ல் க்ருசல்னிக்கி. இந்த விஞ்ஞானி என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு நோயாளிக்கு உடனடியாக எடை இழப்பு ஏற்பட்டதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. பிற நோயாளிகளோட உடல்கள் எடை இழப்பு ரிசல்ட்டை டங்கன் அலட்சியப்படுத்தி இருக்காரு. அவருக்கு என்ன ரிசல்ட் தேவையோ அது ஒன்று நடந்ததுமே அதை ஃபைனல் பண்ணிட்டாரு. இப்படிலாம் ஆக்சுவலாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. இந்த 21 கிராம் எடையை இழந்திருந்தா மட்டும்தான் இவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கணும். ஸோ இவர் அலட்சியப்படுத்தி மக்களை நம்ப வச்சிருக்கிறதா சொன்னாருங்க. இதுக்கு மேலே ஆன்மா வெளியேறும் போதான எடை இழப்பு அப்படின்றத துல்லியமாக கணிக்கிற கருவி இந்த காலகட்டங்களில் கிடையவே கிடையாதுன்னு அவர் மிகப்பெரிய போட்டார். இது டங்கனோட ஆய்வுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுறதா அமைஞ்சிருந்துச்சு. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பிசிசிஸ்டான ராபர்ட் எல் பார்க். இவர் என்ன சொன்னார்னா, ஆன்மாவோட எடையை பற்றி டங்கன் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறன்னு மிகப்பெரிய போட்டார். இவங்களை தொடர்ந்து இன்னொரு பிசிசிஸ்டான ப்ரூஸ் ஹூட் என்ன சொன்னார்னா, எடை இழப்பு அப்படின்றது நம்பகமானதாகவோ திரும்ப 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 ஒரே மாதிரி நடப்பதாகவோ அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலன்னு சொன்னார். அதாவது டங்கனை குறி வச்சு இந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம், நீங்கள் கண் துடைப்புக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேலே ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் வைஸ்மன் இவர் என்ன சொன்னார்னா, அறிவியல் உண்மைக்கு புறம்பானதாக தான் டங்கனோட கண்டுபிடிப்பு அரங்கேறி இருக்குன்னு சொன்னார். இவங்களெல்லாம் கடந்து பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று இந்த விஷயத்தில் சுமத்தப்படுச்சுன்னு அதை பற்றியே சொல்கிறாங்க. ஆரோக்கியமான நாய்களுக்கு டங்கன் விஷத்தை கொடுத்து அந்த நாய்களை கொலை பண்ணியிருக்காருன்னு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அவர் மேலே போடப்பட்டுச்சு. ஆனால் என்னதான் சொல்லுங்க, இவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் பல பேர் இவரை போட்டு கிழின்னு கிழிச்சாலும் டங்கன் அடுத்தடுத்த ஆய்வுகளை முன்னெடுக்கிறதுல தொய்வே இல்லாமல் போய்கிட்டு இருந்தாருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே நம்ம ஆள் அவர் பாட்டு ஆய்வுகள் ஒன்று ஒன்றா முன்னெடுத்துகிட்டே போனார். இதில் அடுத்த கட்டமாக ஒரு முக்கியமான ஆய்வுக்கு அவர் பிளான் பண்ணியிருந்தாருங்க. அது என்ன தெரியுமா, உடம்புல இருந்து ஆன்மா வெளியே போகும்போது அதை ஒரு தடவையாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தானே ராசா கேட்குறீங்க, இந்த ஃபோட்டோ மூலமாக உங்களுக்கு நான் அந்த எவிடன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆய்வை முன்னெடுக்க பிரயத்தனப்படுறாரு. ஆனால் போதாத காலம் 1920ஆம் வருஷம் டங்கனோட 54வது வயசில் அவர் இறந்துட்டார். ஆன்மாவை பேஸ் பண்ண இது மாதிரியான விசித்திரமான ஆய்வுகள் இனிமே பூமியில் நடக்காதுன்னு தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா டங்கன் இறந்துட்டார் இல்லையா, அதனால். ஆனால் அவங்க நினைப்பு எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி நிறைய புது புது ஆய்வாளர்கள் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தாங்க. அதில் டங்கன் பாணியிலே ஒரு ஆய்வாளர் வந்தாருங்க. அவரை பற்றி சொல்கிறேன். இவர் பேர் லிவிஸ் இ ஹாலண்டர் ஜூனியர். இவர் ஒரு பிரபல பிசிசிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு, 12 வளர்ந்த ஆடுகளை அவரோட லேபுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து இந்த டங்கன் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, விலங்குகள் இறக்கும் போது ஆன்மா அப்படின்ற ஒன்று வெளியேறதா இல்லையான்னு சொல்லிட்டு ஆய்வு இதை அப்படியே இந்த ஆய்வுக்குள்ளே அவர் கொண்டு வராருங்க. ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா அதில் வந்துச்சு, 7 ஆடுகள் இறக்கும்போது அதோட எடைகளில் வேறுபாடு ஏற்பட்டுச்சான். ஆனால் எந்த ஆடும் எடையை இழக்கலன்ற விஷயத்தை அவரும் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பதிலாக என்ன ஆகுது, 18 கிராம்லேருந்து 780 கிராம் வரைக்கும் ஒரு சில ஆடுகளோட உடம்புல எடை கூடிச்சான். இதுக்கு பிறகு எடை திரும்பவும் இழந்துச்சாங்க. ஸோ மாற்றி 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 இந்த ப்ராசஸ் இறந்ததுக்கு பிறகு அந்த ஆடுகளோட உடம்புல நடந்துக்கிட்டே இருந்துச்சான். லிவிஸோட இந்த எதிர்பார்க்காத ஆய்வு முடிவு இருக்குல்ல, இதை டிசம்பர் மாதம் 2001ஆவது வருஷம் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளரேஷன் இதில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டங்கன் இறந்துட்டார்னு நினச்சிட்டு இருந்த அதே நேரம் இது போல் பல டன்கன்கள் புதுசாக உருவாக ஆரம்பித்தாங்க. அந்த 100 புதிய டன்கன்ஸ் பட்டியலில் ஒருத்தரை முக்கியமாக சேர்க்கணும். அவர் பேர் ஜெரார்ட் நஹூம். பிரபல பிசிஷியனான இவர் கடந்த 2005ஆவது வருஷம் ஒரு வித்தியாசமான யோசனையை முன் வச்சிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிடெக்டர்ஸ் மூலமாக இந்த ஆன்மா வெளியே போதில் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, ஏல் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, டியூக் யூனிவர்சிட்டி, கேத்தலிக் சர்ச்சுன்னு இது எல்லாத்தோட பொறியியல், இயற்பியல், தத்துவ துறைகளுக்கு தன்னோட ஐடியாவை ஷேர் பண்ணார். ஆனால் இதை ஒருத்தர் கூட ஏற்றுக்கலாங்க.
நீங்க சொல்றது முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாவை அப்படியே நிராகரிச்சிட்டாங்க. இவருக்கு ஏமாற்றம் மிஞ்சி இருந்தா கூட அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் தெரியாம இந்த ஆய்வை முன்னெடுத்துட்டு போனதா இப்போ வரைக்கும் மர்மமான கூட்டுறவுன்னு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆன்மீகம் அடிப்படையில் சில விஞ்ஞானிகள் இப்போ வரைக்கும் கருத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப தீவிர சிகிச்சை நிலைக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் டாக்டர் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் கடவுள் தான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இதை தாங்க சொல்கிறேன். என்னதான் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிலர் ஆன்மீகத்தை ரொம்ப ஆழமாக நம்பினாங்க. உடம்புக்கு மட்டும்தான் அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு விஞ்ஞானிகள் பல பேரை சொன்னாங்க. இந்த ஒரு புள்ளியில தான் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்றரை கலந்துச்சு. சில ஆன்மாக்களால் மட்டும்தான் அசாதாரண சக்திகளோடு பிணைப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம படத்தெல்லாம் பார்ப்போமே, ஒருத்தரோட உடம்புல பேய் புகுந்துரும், உடனே அந்த உடம்பு அந்த பேய் என்னென்ன பண்ணுதுன்னு நினைக்குதோ எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்துருப்போல. கிட்டத்தட்ட இதை ஒத்து தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஆன்மாக்களாலையும் பிணைப்பை ஏற்படுத்த முடியாது. இந்த பூமியில் இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கூட சேர முடியாது. ஆனால் ஒரு சில ஆன்மாக்களுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சில ஆன்மாக்கள் எது? இதுக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஆன்மா சோதனைகள் இப்போ ஆரம்பிக்கப்படுச்சுன்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாதுங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஆன்மா சம்பந்தமான சோதனை துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு வரலாற்று சான்றையும் சொல்கிறேன். பேரரசர் அலெக்சாண்டர், இவரை தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. இவரே ஆன்மா சம்பந்தமான சோதனையை மேற்கொள்றதுக்கு அந்த நாட்டில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நம்மளோட பேரரசரே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த ஆன்மா சம்பந்தமான சோதனை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சன்மானமும் நல்லா கிடைக்கும், அந்த சன்மானம் முற்றுமுழுதா எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த காலகட்டங்களில் இருந்த பல கிரேக்கர்கள் இந்த ஆன்மா சோதனையை முன்னெடுத்தாங்க. இந்த எல்லா விதமான ஆய்வுகளையும் முடிச்சதுக்கு பிறகு ஒரு நாடு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க. ஆய்வுகள் சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் நீங்க இந்த பொது மேடையில சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான குறிப்பிட்ட நேரத்தையும் ஒவ்வொரு ஆய்வாளர்களுக்கும் ஒதுக்கி இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய ஆய்வு முடிவுகளை கிரேக்கர்கள் ஒன்று அந்த பொது மேடையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் முத்தாய்ப்பான விஷயங்கள் என்னென்ன தெரியுமாங்க? கிரேக்கர்கள் அப்போ கண்டுபிடிச்சிருந்தது, ஆன்மாவுக்கு தேவையான தற்காலிக தேவை தான் இந்த உடம்பா. நிரந்தர தேவை அது கிடையாது, தற்காலிக தேவை. பசி, ஆசை, காதல், காமம், பிரசவம், இது எல்லாமே மாயை மட்டும்னு சொல்கிறாங்க. இறந்த பிறகு ஆன்மா கடவுளை அடையுது, ஆனால் இந்த உடம்பு தேவையற்றதாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பை ஒன்று புதைக்கிறது இல்லைனா எரிக்கிறது, இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோல, இதுக்கு காரணம் இதுதான். நாங்கள் இதை சொன்னது கிரேக்கர்கள். ஆன்மா கடவுளை அடையுது, உடம்பு தேவையற்றதாக மாறுது. ஸோ இதனால தான் இந்த ஒரு ப்ரொசீஜரை இப்போ இருக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரணத்துக்கு பிறகு புதிய உடம்பை தேடி இந்த ஆன்மா அலையுமாங்க. இந்த ஆன்மாவுக்கு புதிய உடம்பு கிடைச்சிருதுல, கிடைச்சதுக்கு பிறகு அது மனுஷ குலத்துக்குள்ளே திரும்பவும் சாதாரண ஒரு மனுஷனாக வளர ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா, இதை தான் மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் மறுபிறவி கான்செப்டை ரொம்ப ஆழமாக நம்பியிருக்காங்க. உடம்பும் ஆன்மாவும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இதில் ஒன்று இல்லாமல் இன்னொன்னால இயங்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான், இது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த உடம்புன்ற கோயிலுக்குள்ள ஆன்மா அப்படின்ற ஜோதி வடிவிலான ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அது இல்லைனாக்கா நாம் ஒரு சவம் மட்டும் தான். இதை கிரேக்கர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. மறுபிறவி நம்பிக்கை கிரேக்கர்களுக்கு எந்த அளவு இருந்திருக்கு அதை பற்றி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியா கிறிஸ்தவர்கள் இந்த மறுபிறவி கான்செப்டை எந்த அளவு நம்பி இருக்காங்க அந்த காலகட்டங்களில், அதை பற்றி சொல்கிறேன். உடம்பும் ஆன்மாவும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. இந்த கருத்தில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போ வரைக்கும் உடன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று இல்லாமல் இன்னொன்னால இயங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது லிட்டரலாக உண்மைதான். நம்மளோட உடம்புன்ற கோயிலுக்குள்ள ஆன்மான்ற ஜோதி வடிவிலான அந்த ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அந்த உயிர் போயிடுச்சுன்னா இது வெறும் சவம் மட்டும்தான். இதை அப்புறப்படுத்துறது எப்படி இருந்தாலும் யோசிப்பாங்களே தவிர இதை வச்சு பூஜிக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தில் ஓகே ஒத்துக்கலாம். ஜீசஸ் திரும்பி வரும்போது நூற்றாண்டுகளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஆன்மாக்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் திரும்ப உயிர் தழுவார் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கூட்டம் முன் வச்சிருக்காங்க. ஜீசஸ் வர்ற வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மறுபிறவி அப்படின்றது ஜீசஸ் வந்ததுக்கு பிறகு வேணா கிடைக்கலாம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மறுபிறவின்ற கான்செப்ட் இல்லவே இல்லைன்னு கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆழமாக நம்புறாங்க. கிரேக்கர்கள் நம்பிக்கை வேற மாதிரி இருந்துச்சு, கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு. இதில் அடுத்ததா எகிப்தியர்கள் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகமாக எகிப்திய நாகரிகம் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட எகிப்தியர்களோட கருத்துக்களுக்கு நாம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். மறுபிறவி கான்செப்ட்ல எகிப்தியர்கள் ரொம்ப ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த மம்மிஃபைட் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்பை சுற்றி பேண்டேஜ் மாதிரி ஒட்டிட்டு அடக்கம் செய்வாங்க பாருங்க. இந்த ப்ரொசீஜரை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் எகிப்தியர்களுக்கு ஆழமான நம்பிக்கை மறுபிறவி மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. உடம்பை பதப்படுத்துகிறாங்களே, ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ப்ராசஸ் கிடையாதுங்க, மிகப்பெரிய ப்ராசஸ் அது. உடம்பை பதப்படுத்தி உள்ளுறுப்புகள் இருக்குல்லங்க, இது எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை பாதுகாப்பாக வைப்பாங்க. மூக்குக்கு உள்ள ஒரு கம்பி மாதிரியான ஒரு பொருளை விட்டுட்டு மூளையை கொதறி வெளியே எடுப்பாங்க.
இந்த இதயம் இருக்குல்லங்க, இந்த இடத்த மட்டும் ரொம்ப சேஃபாக அவங்க பார்ப்பாங்க. அதாவது ஆன்மா அப்படின்ற விஷயம் இதயத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத எகிப்தியர்கள் ரொம்ப ஆழமாக நம்பினாங்க. ஒரு சிலர் ஆன்மாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மறுபிறவி கான்செப்டை ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எகிப்தியர்கள் இதை அப்படியே மாற்றி வச்சிருக்காங்க. மரணத்துக்கு பிறகான மறு வாழ்க்கை ஒன்று இருக்கு. அந்த மறு வாழ்க்கையில் ஆன்மா இந்த இதயத்தின் மூலமாக தான் பயணிக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக நம்பியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பக்கம் வாங்க, சித்தர்கள். இந்த மறுபிறவை பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அதை பற்றியும் சொல்கிறாங்க. கூடு விட்டு கூடு பயிற விஷயம் இருக்குல்ல, இதை உலகத்திலேயே சாத்தியப்படுத்தின முதல் குலம் சித்தர் குலம் தான். உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தரோட ஆன்மாவை வேறு ஒருத்தர் உடம்புல இறக்க முடியுமாங்க. இந்த கூடு விட்டு கூடு பாயிற சித்து விளையாட்டில் கை தேர்ந்தவர் போகர் சித்தர். அவரை பற்றின பல குறிப்புகளையும் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அது வரைக்கும் இந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் இருக்குல்ல, இது வரைக்கும் உடம்பை சிதையாமல் பார்த்துக்கணுமா. இந்த உடல் சிதையாமல் இருக்கிற ஒரு விஷயம் இருந்தாலே போதுமா ஒரு ஆன்மாவை இன்னொரு வெற்று உடம்புக்குள்ளே இறக்க முடியுமா? கிட்டத்தட்ட சித்தர்கள் என்ன சொல்கிறாங்களோ இதையே தான் எகிப்தியர்களும் நம்பியிருக்காங்க. சித்தர்கள் நம்பிக்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்மா அப்படின்றது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதாவது மூளைக்குள்ளே தான் எல்லா விதமான விஷயங்களும் ஸ்டோர் ஆகும், ஞாபகங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோல. இப்போ வரைக்கும் அறிவியல் உலகத்தை நம்புற நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோல. ஆனால் சித்தர்கள் கூற்று அப்படியே வேறுபட்டு இருக்கு. ஆன்மாக்குள்ளே தான் மனுஷனோட ஒவ்வொரு ஞாபகங்களும் புதஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஒரு ஆன்மா இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறப்போ அந்த ஆன்மாவோட பழைய உடம்பு செஞ்ச எல்லா காரியங்களும் அந்த ஆன்மாவுக்கு நினைவிருந்து அதை அப்படியே அந்த வேற்று உடம்பின் மூலமாக வெளிப்படுத்துமா. இந்த விஷயத்தை சித்தர்கள் அவ்வளோ தீர்க்கமாக நம்பியிருக்காங்க. கர்மா அடிப்படையில் தான் ஒருத்தர் மறுபிறவி எடுப்பாங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கடவுளை அடையிற வரைக்கும் ஆன்மா மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்குமாங்க. முதல்ல கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஜீசஸ் வர வரைக்கும் ஆன்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவர் வந்ததுக்கு பிறகுதான் மறுபிறவின்ற ஒன்று இருக்கா இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு விமோச்சனம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயமே கேரண்டியாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களோட கான்செப்டுக்கும் சித்தர்கள் கான்செப்டுக்கும் நல்லாவே ஒத்து போகுது. கிரேக்கர்கள், கிறிஸ்தவர்கள், எகிப்தியர்கள், சித்தர்கள் 4 கேட்டகரியிலும் தனித்தனியாக பிரித்து பார்த்துட்டோம். இந்த ஆன்மா மறுபிறவி இதை பற்றி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா நவீன கால விஞ்ஞானம் இருக்குல்ல, அதுக்கும் வரலாம். 17ஆம் நூற்றாண்டில் அக்காலத்து ஆய்வாளர்கள் மூளைக்குள்ள ஆன்மாவை தேடி மிகப்பெரிய ஆய்வை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு கூட எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கவே இல்லைங்க. 100 பில்லியன் நியூரான்களை கொண்ட மூளையை முழுமையாக ஆய்வு செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது சாத்தியமில்லாத விஷயம்னு இந்த கால ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஆய்வாளர்களோட கூற்று என்னவா இருக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தரோட மூளைக்கு ஏற்ப ஆன்மாக்கள் வேறுபடலாம், மூளையும் ஆன்மாவும் வேறு வேறையை தவிர ரெண்டும் ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கும் மேல ஒரு சில ஆய்வாளர்கள் இன்னொரு புதுசான கூற்றை முன்வைக்கிறாங்க. இறந்த பிறகு சூழலியல்ல அணுக்கள் இருக்குல்லங்க, இந்த அணுக்கள்ல ஒரு அணுவா ஆன்மா கலந்துரும்னு சொல்றாங்க. அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கும்னு சொல்லுவாங்களே, இந்த கான்செப்டை அறிவியல் ஆய்வாளர்கள் நம்புற மாதிரி தான் இந்த ஒரு கோட்பாடு அமைஞ்சிருக்கு. பொதுவான ஆய்வாளர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அதை பத்தி பார்த்துட்டோம். அடுத்தபடியா இந்த மனநல மருத்துவர்கள் இருக்காங்களே, இவங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கருத்து தான் முக்கியமானது. 10 வினாடிகள் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா மூளை சாக தொடங்கும். அடுத்த 5வது நிமிஷத்தில் மூளை முற்றுமுழுத செத்துடும். ஆனால் இந்த 5 நிமிஷங்களுக்குள்ள உணர்வுகளுக்கு என்ன ஆகும், இந்த உணர்வுகள் எல்லாமே எப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும், நமக்குள்ளே இருக்க ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், அந்த கடைசி 5 நிமிஷங்கள் வரைக்கும் பாடியில் என்ன மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தா மூளையில இருந்து உணர்வுகள் பிரிஞ்சு அதுவே ஆன்மாவோட மூளையா மாறலாம்னு சொல்றாங்க. முதல்ல சொன்ன கான்செப்ட் எல்லா ஞாபகங்களும் மூளையில இருக்கிறதா ஒரு சிலர் நம்புறாங்க. அதுல இன்னொரு கான்செப்ட் ஆன்மாக்குள்ளதான் எல்லா ஞாபகங்களும் புதைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல மூன்றாவதா மனநல மருத்துவர்கள் பலர் சொல்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாபகங்களும் ஒவ்வொரு உணர்வுகளும் மூளையில இருந்து ஆன்மாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதா சொல்றாங்க. இந்த 3 வெவ்வேறு கருத்துக்களுக்கான விவாதம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. மறுபிறவி ஆன்மா சம்பந்தமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சோதனை இப்போ வரைக்குமே நீட்சி அடைஞ்சு போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த ரிசர்ச்ல மட்டும் பதில்கள் ஏதாவது புதுசா கிடைக்குது, நம்பகத்தன்மையான பதில்கள் கிடைக்குது அப்படின்னா மனுஷ குலத்தோட அடுத்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பா அது இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. மக்களே, தொகுப்பை பார்த்துருப்பீங்க. இவ்வளவுதான். உலகம் முழுக்க இவ்வளோ வருஷமா பல பேர் ரிசர்ச் பண்ணியுமே இது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக இருந்தாலும் சரி, சயின்டிஃபிக் மெத்தடாக இருந்தாலும் சரி, இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியுது. இந்த படங்களில் காட்டுற எல்லாமே அப்பட்டமாக உண்மைலாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அதை தாண்டி எவ்வளோ இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்குன்னு சொல்ல டைரக்டர் ஒரு சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏட்டுக்கல்வி மட்டுமே வாழ்க்கை தெளிவை கொடுக்காது. இதை தெளிவெல்லாம் புரிஞ்சுக்கிறது நல்லது. புக்கு நல்லா நான் படித்தா போதும்பா ஸ்கூலில், என் வாழ்க்கைக்கு இது உதவும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த ரேணுகா பிரசாத் ஸ்கூல் டாப்பர், ஆனால் என்னாச்சு, தப்பான விஷயங்களை உட்புகுத்திக்கிட்டு இப்பேற்பட்ட வேலை. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம்,
விரிவான ஆய்வு மட்டும்தான் விசாலமான அறிவுக்கு வழி. இதை புரிஞ்சுக்கங்க. மேலோட்டமாக ஒரு செய்தியை பார்த்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பி போயிட்டே இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் சும்மா போக மாட்டீங்க. நீங்கள் அந்த செய்தியை 4 பேருக்கு சொல்லுவீங்க, அவங்க அப்படி நம்புவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது வதந்தியாக இருக்கும், பொய்யா இருக்கும். ஒரு செய்தியோட ஆழம் வரைக்கும் போய் நீங்கள் அலசினா மட்டும்தான், டெப்த்தாக போய் ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் உண்மை உங்களுக்கு தெளிவாக புரியும். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் செய்தியோட உண்மைத்தன்மையை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆரம்பத்தில் சொன்னது தான். சினிமாவில் காட்டப்படுற காட்சிகள் எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமாக உண்மை நம்பிடாதீங்க. புனைவுகள் நிறைய இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.